அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா? ஓபிஎஸ்க்கும் பாஜகவினருக்கும் இடையே மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் இருமுறை தமிழகம் வந்திருந்தார். என்டிஏ கூட்டணியை அதிமுகவோடு உறுதி செய்ய அந்த இருமுறையும் ஓபிஎஸ்ஐ தவிர்த்து விட்டார். ஓபிஎஸ் எப்படியாவது அமித்ஷாவை சந்தித்து விட வேண்டும் என குருமூர்த்தி வீட்டில் காத்திருந்தும் கூட ஓபிஎஸ்ஐ அவர் சந்திக்க மறுத்துவிட்டார். அதன் பின்பு மோடி அவர்கள் சமீபத்தில் தமிழகம் வந்திருந்தார். மோடியை சந்திக்க கடிதம் எழுதியதாக ஓபிஎஸ் தரப்பு கூறுகிறது. ஆனால் முதலில் ஓபிஎஸ்ஐ சந்திக்க பிரதமர் நேரம் கொடுத்து விட்டார் என செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்தில் ஓபிஎஸ்ஸிற்கான வாய்ப்பு இல்லை என கூறப்பட்டது. இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் அவர்கள் நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என தடலடியாக அறிவித்தார். இது பற்றி கருத்து தெரிவித்த மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோ, ஓபிஎஸ் என்னிடம் கூறியிருந்தால் நானே பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன், அது பற்றி எனக்கு தெரியாது என குறிப்பிட்டிருந்தார். இதனால் கோபம் அடைந்த ஓபிஎஸ் அவர்களோ, நான் முதலில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உதித்தவுடன் நான் முதலில் அணுகியதே நயினார் நாகேந்திரனைத்தான். அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். 24ஆம் தேதி 6 முறை அவருக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டேன். ஒரு முறை கூட அவர் எனது அழைப்பை ஏற்கவில்லை. மேலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். எனது குறுஞ்செய்திக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அனைத்தையும் மறைத்துவிட்டு நான் அவரிடம் பேசவே இல்லை என்று கூறுகிறார் என பதில் உரைத்திருந்தார். இதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்களோ, ஓபிஎஸ்ஸிடம் என்ன ஆதாரம் உள்ளது, என்னிடம் பேசினார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார். ஓபிஎஸ்ஸும் தனது ஆதாரங்களை வெளியிட்டார். இதன் பின்பு சண்டை அதிகமானதை தவிர சண்டை ஓய்ந்தபாடில்லை. தற்பொழுது ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது ஓபிஎஸ் தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என கூறுகிறார். ஆனால் என்டிஏ தரப்போ ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்து கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். மேலும் என்டிஏ கூட்டணியில் உள்ள அமமுகவின் தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்து மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். ஓபிஎஸ் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், அவருக்கு மிகுந்த செல்வாக்கு உள்ளது. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே நயினார் நாகேந்திரன், எடப்பாடி போன்றவர்கள்தான். ஓபிஎஸ்ஐ இந்த அளவிற்கு அவர்கள் உதாசீனப்படுத்தி இருக்கக்கூடாது. ஓபிஎஸ் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிதான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக கூறியுள்ளார். டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் நம்மோடு இருக்க வேண்டும். தேனி, சிவகங்கை, மதுரை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. அது 18வது மக்களவைத் தேர்தலில் அப்பட்டமாக எதிரொலித்தது. இந்தியாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகளை பெற்றது ஓபிஎஸ் மட்டுமே. அவர் தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் 3,42,000 வாக்குகளை பெற்றிருந்தார். தேனியில் டிடிவி தினகரனும் போட்டியிட்டிருந்தார், ஆனால் அவருக்கு கூட அவ்வளோ வாக்கு இல்லை. ஓபிஎஸ்ஸின் மீது மக்களுக்கு நன்மதிப்பு உள்ளது. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அம்மா அவர்களால் விசுவாசி என அறிவிக்கப்பட்டவர். அதிமுக தொண்டர்களிடமும் ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. எனவே ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்து கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். டிடிவி தினகரனும் இதைத்தான் கூறி வருகிறார். நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது ஒரு செய்தியாளர், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் பயணிக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு, அது தெரியவில்லை, நான் தான் அப்படி கூறிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர்கள் இதுவரையிலும் பதிலளிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அதிமுகவினரோ ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எங்கள் கூட்டணியில் இல்லை என தொடர்ந்து கூறி வருகிறார்களே என்ற கேள்விக்கு அது பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என குறிப்பிட்டு விட்டார். அதாவது அதிமுகவினர் ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் எங்கள் கூட்டணியில் இல்லை என கூற வைக்கும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி சென்று விட்டார் என்ற ஒரு வருத்தம், ஆதங்கம் அவருக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விரக்தியில்தான் அவர் கூறினார் என சொல்லப்பட்டாலும் கூட டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவாரா என்ற ஐயம் எழுந்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். அவர் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து வருகிறார். திமுகவோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு துளி கூட இல்லை. மேலும் விஜயோடும் கூட்டணி வைக்க மாட்டார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவோடு கூட்டணி அமைத்தார். அவரது கட்சியான அமமுக தமிழகம் முழுவதும் 2.31% வாக்குகளை பெற்றிருந்தது. இது அதிமுகவின் தோல்விக்கு வித்திட்டது. குறிப்பாக அதிமுக 15லிருந்து 20 தொகுதிகளில் 3000த்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தார்கள். அந்த தொகுதிகளில் எல்லாம் அமமுகவின் வேட்பாளர்கள் 3000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதிமுகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்ததே அமமுக தான் என்று அப்பொழுது கூறப்பட்டது. அதே நிலை மீண்டும் எழுந்துவிடுமா என்ற ஐயம் அனைவருக்கும் உள்ளது. நன்றி.